ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பர்த்ருஹரி அருளிய நீதி சதகம். இப்போ இந்த நீதி சதகம் என்பது பர்த்ருஹரி எல்லோருக்கும் பொதுவாகத்தான் சொல்லிக்கிட்டே வராரு. அதாவது மன்னர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அந்த மக்கள்ல நல்லவர்கள், தீயவர்கள் அப்படிங்கிற அந்த 2 பேருடைய தன்மைகளையும் சொல்றாரு. அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த தன்மைகள் எதன் அடிப்படையில அவர்களிடத்தில வெளிப்படுது அப்படின்னு பார்த்தா, அவரவர்களிடத்தில் இருக்கின்ற குணங்களுடைய அடிப்படையில தான் வெளிப்படுது. நேற்றைய பாடங்கள்ல பார்த்தோம் இல்லையா? தமோ குணம், ரஜோகுணம், சத்துவ குணம் என்ற 3 குணங்கள் இருக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும். அப்ப இந்த குணங்களுடைய அடிப்படையில தான் மனிதன் பலவாறாக காணப்படுகின்றான் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இந்த குணபேதங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது எண்ணங்கள் தான். நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கு. அப்ப நம்ம எந்த மாதிரி விஷயங்கள மனசுக்கு உள்ள குடுக்குறோமோ, அதுவாகத்தான் நம்ம மாறுறோம். இததான் அஷ்டாவக்ர கீதை சொல்லுது. "உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே" அப்படின்னு அஷ்டாவக்ர கீதை நமக்கு சொல்லிக் குடுக்குது. அப்புறம் சாதாரணமாவே நம்ம பழமொழியில பார்க்கும்போது, "மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு" அப்படின்னு எல்லாம் பெரியவங்க நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப ஒரு சராசரி மனிதன் கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னு அவன் கேள்வி கேட்கலாம். ஏன்னா நம்ம சாதாரணமா பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்து போகிறோம். அதுதான் இருக்குதே. அப்புறம் எதுக்கு நம்ம போய் இத தெரிஞ்சு என்ன புதுசா சாதிக்க போறோம்? என்னை பற்றி நான் ஆராய்ந்து என்ன தெரிஞ்சுக்க போறேன்? அப்படின்னு எல்லாம் ஒரு சராசரி மனிதனிடத்துல இயல்பாகவே எழுகின்ற கேள்விகள் தான் இதெல்லாம். அப்புறம் மேலும் இந்த மாதிரி பாதையில வரும்போது, ஆன்மீக பாதையில நிலையாமை பற்றி சாஸ்திரம் அதிகமா பேசும். பற்றறுத்தல் பற்றி பேசும். அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நெனச்சுக்குவாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நாம இயல்பா வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சாக வேண்டியது தானே! அப்படிங்கிற மாரி தான் சராசரி மனிதர்கள் பார்க்கிறாங்க. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, எண்ணங்களுடைய அடிப்படையில தான் இங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கு. அப்ப உயரிய எண்ணங்கள் இருந்தா நம்ம உயர் வாழ்க்கை வாழலாம். தெய்வீக நிலைய அடையலாம். சாதாரண எண்ணங்கள் இருந்தா நம்ம ஒரு சராசரி மனிதனை விட கீழ் நிலையில வாழலாம். இப்படித்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு. அதனால தான் சாஸ்திரம் அந்த புரிதல குடுக்குறதுக்காக தான் அந்த நிலையாமை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு. இது நம்ம பாடமா எடுக்கும்போது எல்லோருக்கும் புரிஞ்ச மாரி இருக்கும். ஆனா அது அனுபவ உண்மைக்குள்ள வர்றது எல்லாருக்கும் சிரமமா இருக்கும். ஏன்னா அது ஒரு முழு பரிணாமம்னு சொல்றோம். நம்முடைய மனம் அடைந்த முழு பரிணாமம்ங்கிறது என்னன்னா, தன்னுடைய எதார்த்தத்தை, தன்னுடைய சுயத்தை அது உணர்கின்ற ஒரு இறுதி முடிவ மனசு அடையணும். அந்த மனமற்ற நிலையில அந்த அறிவாக அது மாறணும். அதுதான் இங்க மனித பிறவியினுடைய மகத்துவம் என்று மகான்கள் சொல்றாங்க. அந்த நிலைய அடைவதற்கு தான் பர்த்ருஹரி மகான்கள் எல்லாம் அடிப்படை பாடங்களாக இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒழுக்கம், ஒழுக்க நியதிகள், நீதி நெறி தவறாத வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அடிப்படை விஷயங்கள். அதுதானே திருவள்ளுவரும் சொல்றாரு. "அறம், பொருள், இன்பம், வீடு" அப்படிங்கும்போது ஏன் வீட கொண்டு போய் கடைசியில வச்சிருக்காரு? அந்த அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிப்படை விஷயமா நம்ம வைத்துக்கொண்டு, அதன்படி நம்ம வாழும்போது தான், நம்முடைய வாழ்க்கையில அதற்கான பொருளாதாரத்த நம்ம சரியா தேர்ந்தெடுப்போம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில சரியான இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தின் வாயிலாக நம்ம இறுதியில் அந்த வீடு பேறு என்ற மோட்சம், முக்தியை அடைவோம். இதுதான் புருஷார்த்தம். இததான் சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த அடிப்படை உண்மையை அறிவதற்கான சில அத்தியாவசிய ஒழுக்க நியதிகள் நம்ம இடத்துல இருந்தால் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அப்ப இந்த வெற்றிங்கிறது எந்த அடிப்படையில அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய இலக்கு. அதாவது இங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு அப்படிங்கிறது தெரியாம போகக்கூடாதுல்ல. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இலக்கு தெரியாம பயணம் பண்ணி என்ன பண்ண போறோம்? நம்ம எங்க போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு தெரிஞ்சால் தான், அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ண முடியும். அது மாரி தான் இங்க நாம இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நம்மள பத்தி தெரிந்துக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால, நாம் யார் என்று நம்மை நாம் உணரும்போது, நமக்கான இலக்கு எது அப்படிங்கிறத நம்ம சரியாக தீர்மானிக்கணும்.
அப்பதான் நம்ம அந்த முடிவு எங்கே அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு பயணிக்க முடியும். அந்த பயண பாதைகள் வேணா நெறைய இருக்கலாம். ஏன்னா ஒரு இலக்கை அடைவதற்கான பாதைகள் பலவாறாக இருந்தாலும், அந்த சேருகின்ற இடம் ஒன்றாக இருக்குது. ஆனா அந்த பயண தூரங்கள் வந்து நாம் தேர்ந்தெடுக்கிற பாதையை பொறுத்து மாறுபட்டு இருக்கலாம் என்று தான் மகான்கள் சொல்றாங்க. அது சாஸ்திரம் சொல்லும்போது என்ன சொல்லுது? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாதைகள காட்டிக் குடுக்குது. நம்ம சரீரத்தால செய்கின்ற செயல்கள் எல்லாம் சரியையா சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து ஆரம்ப நிலையில பக்தியில கோயில்கள்ல பூஜைகள் செய்யும்போது, சில வேலைகள் செய்து குடுக்குறோம் இல்லையா? கோயில்ல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் கழுவி குடுப்போம். கோயில்கள் எல்லாம் கூட்டி வைப்போம். அப்புறம் கோயில்கள சுத்தப்படுத்தி கொடுப்போம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம சரீரத்தால செய்றோம். ஒரு சேவையாக செய்றோம். அது வந்து செய்றதுனால நம்ம வந்து நம்மை நாம் தெரிந்து கொள்ள முடியுமான்னா, அது முடியாது. ஆனா, அந்த சரியை செய்வதனால என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஒரு மன தூய்மை கிடைக்குது. அதன் மூலமா நம்ம அடைய வேண்டிய இலக்க போறோம். அதுக்கான பாதைகள் அது. அதுதான் தொடக்க நிலை. இங்க சரிகைக்கும், கிரியைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிகை வந்து உடலால செய்யக்கூடிய செயல் அப்படின்னா, கிரியை என்பது உடலாலும், மனதாலும் செய்யப்படுவது. அது உடலையும், மனதையும் பயன்படுத்தும்போது கிரியை நடக்குது. கிரியைன்னா என்ன? பூஜைகள், ஜபதபங்கள் எல்லாம் கிரியையா போகுது இல்லையா? அப்ப கிரியையின் வாயிலாக நாம செய்யறதுனால என்ன அடைய போகுது? அப்பவும் மன தூய்மைக்கான ஒரு பாதை தான் அதுவும். ஏன்னா, சரீரத்தாலயும், மனதினாலயும் நாம் செய்யும்போது, அந்த மனம் வந்து தூய்மை அடையும்போது தான், நாம் அடைய வேண்டிய இலக்கு நமக்கு தெரிய வரும். நெறைய பேருக்கு இலக்கே தெரியாம இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இலக்காவது தெரியணும்ல. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம் பயணப் பாதைய தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற பாதைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. யோகமும் அப்படித்தான். யோகத்துல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அட்டாங்க யோகத்துல நெறைய சொல்லிக் குடுக்குறாங்கல்ல. ஏம நியமம் எல்லாம் கட்டாயமா இருக்கணும். அட்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம யோகத்துக்குள்ள போனாலே முதல்ல ஏம நியமம் சொல்லிடுவாங்க. அந்த ஏம நியமம் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பர்த்ருஹரி அதத்தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏம நியமத்த தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஏம நியமம் இல்லாம யோகத்தினுடைய இறுதி நிலையாகிய சமாதி எப்படி அடைய முடியும்? சமாதி அப்படிங்கிறது என்ன? அந்த ஆதியோடு சமமாதல். அதுதான் சமாதி. அப்ப அந்த நிலைக்கு நம்ம பயணம் பண்றதுக்கான இலக்கு தான் இப்ப நம்ம வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இலக்கு தெரியாம பயணம் பண்ணக்கூடாது. அந்த இலக்கை தெரிவதற்கான சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. அதுதான் ஏம நியமம். அந்த ஏம நியமத்தின் அடிப்படை யோக பாதையில பயணிக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அடுத்தது ஞானம். இப்ப இந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஏம நியமம் வந்து யோக பாதையில நம்ம பயணம் பண்ணும்போது சில ஒழுக்க நியதிகள கடைபிடித்து மன தூய்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும்போது தான், நம்முடைய இலக்கு நமக்கு சரியாக புரியும். அந்த இலக்கு புரியும்போது தான் அது எங்க நம்மள கொண்டு போய் நிக்க வைக்கும், அதுக்கு எந்த பாதை எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு புரிதல் மேம்படுறது தான் ஞானம். அது ஞான மார்க்கம். இப்படிதான் மார்க்கங்கள் பலவாக இருந்தாலும், இலக்கு ஒன்றுதான். ஆனா அந்த இலக்கை அடைவதற்கான இந்த பாதைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டு பயணம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில தான் இங்க எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாவே நம்முடைய குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் அப்படிங்கிறது எல்லாமே, அந்த உடல் அடையக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் தானே தவிர, அந்த இறப்பு என்பதும் கூட உடலுக்கான ஒரு இறுதி நிலை தானே தவிர, நம்முடைய உயிருக்கான இறுதி நிலை அது கிடையாது. ஏன்னா நாம வந்து இந்த உடம்ப தான் அந்த வயோதிக பருவத்துல வயதான பொழுது விட்டுட போறோம். ஆனா நாம் யார் இந்த உடலா? அப்படின்னா இல்லை இல்லையா? நம்ம இந்த உடலா? அல்லது மனமா? புத்தியா? அப்படின்னு நம்ம நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது இல்ல. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உயிரா தான் நம்ம இருக்கிறோம். அப்புறம் இந்த உயிருங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து எதுவா மாறணும்? அந்த உயிர் வந்து எங்கிருந்து வந்தது? அதனுடைய மூலம் எது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உடல் தேவைப்படுது. உயிர் வந்து தன்னை உணர்வதற்கான ஒரு உபாதையாகத்தான் இந்த உடலை தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கும்போது எல்லா உடல்லயும் இது தெரிந்து கொள்ள முடியாது இல்லையா? ஏன்னா உயிர் வந்து எல்லா உடலுக்குள்ள இருக்குது. ஒரு எறும்புக்குள்ளேயும் உயிர் இருக்குது. ஒரு யானைக்குள்ளேயும் உயிர் இருக்கு. ஆனா யானைக்குள்ள இருக்கிற உயிரும், எறும்புக்குள்ள இருக்கிற உயிரும் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியுமான்னா, தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப எந்த உயிர் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளும் அப்படின்னா, மனிதனிடத்தில் இருக்கின்ற உயிர் மட்டும் தான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு தான் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 6ஆம் அறிவு பரிமாணம் தான், பகுத்தறிவு பரிமாணம் தான் நம்மை காட்டிக் கொடுக்கும். அப்ப மனித பிறவியினுடைய மகத்துவம் இதுதான். அப்ப இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உயிர் அடையக்கூடிய அந்த இலக்கு, இது வந்து எத்தனையோ பிறவிகளாக உடம்பெடுத்து, உடம்பெடுத்து வந்து வந்து போயிட்டே இருக்கு. இந்த உயிர் எங்கிருந்து உண்டாச்சு?
அந்த உணர்விடமிருந்து வெளிப்பட்டது. அப்ப அந்த உணர்விடத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த உயிரே தான் மனசாவும் இருக்கு, பிராணனாவும் இருக்கு. இந்த உயிரே தான் எல்லாமே. அப்ப இதுவே பல்வேறு வடிவங்கள் எடுக்கும். உயிர் வந்து பல்வேறு உடல்களை எடுக்கும், பல்வேறு வடிவங்களை எடுக்கும். அதுதான் அதனுடைய ஆற்றல். அந்த உயிராற்றல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். உயிருக்கு வந்து ஆற்றல்னு தான் பேரு. அந்த உயிர் ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா, பல பரிமாணங்கள்ல பரிணமிக்கும். அப்ப அது வந்து மனசா வேலை செய்யும், பிராணனா வேலை செய்யும். இந்த மாரி மாறி, மாறி இயங்கும். ஆனா இந்த இயக்கம் இதெல்லாம் உயிரினத்துல இருக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், அந்த உயிர் எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கு அது திரும்புறது தான் இங்க அந்த உயிர் மீண்டும் பிறவாத நிலையை அடைதல் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா அந்த ஆற்றலினுடைய பரிணாமம் வந்து பலவாறாக பரிணமித்துக் கொண்டே இருந்தாலும், அதனுடைய இலக்கு வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிறவி வந்து முழுமை அடையும் அப்படிங்கிற அடிப்படையில தான் மகான்கள் வந்து அந்த உயிருக்கான சில உயரிய விஷயங்கள வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அது மனதளவுல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனித பிறவி தேவைப்படுது. வேற எந்த பிறவியிலயும் இது சாத்தியம் இல்ல. அப்ப நம்ம மனித பிறவியில பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? உறக்கத்துல வந்து எண்ணங்கள் இல்ல. நம்ம தூங்கும்போது எண்ணங்கள விட்டுர்றோம். என்னை நான் அப்போது அறிய முடியறதில்ல. அப்ப என்னுடைய கட்டளைகள் எதுவும் இல்லாம இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு. நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்காம தூங்கிட்டு இருந்தாலும், இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உடல் இயக்கம் இருப்பதனால, மன இயக்கம் மட்டும் தான் அங்க நின்று போகுது. அதனால அங்க மனசு தான் வேலை செய்யல. ஆனா உடல் இயங்கிக் கொண்டிருக்கே இருக்கு. அப்ப இங்க வந்து இந்த தூக்கமும், விழிப்பும் மாறி, மாறி நமக்கு அனுபவமானாலும், மன இயக்கம் இருக்கும்போது, உடல் இயக்கம் நின்று போனால் அது இறப்பு. எப்ப உடல் இயக்கம் நின்று போகுதோ அது இறப்பு. அவ்வளவுதான். ஏன்னா இங்க உடல் இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்புக்கு உயிர் இருக்கு. அந்த உடம்புக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த உடம்புல வந்து இயக்கம் நின்னு போச்சுன்னா, அது இறப்பு என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி உயிருக்கு மனதோடும், அறிவோடுமான தொடர்பு நீங்கும்போது நமக்கு தூக்கம் வருதோ, அது மாதிரி தான் உடலோடு ஆன தொடர்பு நீங்கும்போது இறப்பு வருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ஒரு உயிர் வந்து மனதோடும், அறிவோடும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தத வந்து விட்டுடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய புத்தியும் வேலை செய்யல, மனசும் வேலை செய்யல அப்படின்னா, அது தூக்கத்துக்கு போயிடும். அது தூங்கிடும். அப்ப தூங்கும்போது உடல் இருக்கும். ஆனா அந்த உயிர் வந்து தன்னை உணராம தூங்கிட்டு இருக்கும். அது அவ்யக்த நிலை. அது எங்கிருந்து கிளம்பிச்சோ அங்க போய் ஒடுங்குது. ஆனா அதே உயிர் வந்து அந்த உடலோட இருக்கிற தொடர்ப விட்டுடுச்சுன்னா, அந்த உடலுக்கான இறப்பு அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இறப்பு வந்து உயிரோடு உடலுக்கான தொடர்பை நீக்குவது. அப்ப இதை வந்து நாம எந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, மனித உடல்ல தான் இந்த டிஃபரன்ஸ நம்ம கண்டுபிடிக்க முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் இத கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இங்க வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலும், மனமும் சேர்ந்து இயங்குவது தான் இங்க வாழ்க்கை. நம்ம வாழுகின்ற வாழ்க்கை என்பது நம்முடைய உடலும், மனசும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போ நம்முடைய வாழ்வோ, சாவோ அல்லது தூக்கமோ, விழிப்போ, பிறப்போ, இறப்போ இது எல்லாம் வந்து என்ன உண்மையான நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன இயக்கம் நின்று போகிறதுல தான் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே மன இயக்கத்தினுடைய முடிவு எங்க முடியுதோ, அங்க தான் நம்முடைய உண்மை நிலை பிறக்குது. அதுவரைக்கும் நமக்கு வந்து இது பிறக்காது. அப்போ இங்க ஏன் நம்ம வந்து வாழ்வின் முடிவை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெறைய பேரு யோசிப்பாங்க. எதுக்குங்க நம்ம வாழ்க்கையினுடைய முடிவை பற்றி இப்பயே சிந்திக்கணும்? இப்ப இருக்கிற வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு போலாம் இல்லையா? அப்ப வாழ்க்கை நல்ல விதமா தானே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லலாம். ஆனா, இந்த வாழ்க்கைய நம்ம சரியானபடி வாழ்கின்றோமா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லையே. நெறைய பேருக்கு அந்த மாரி வாழ தெரியல. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, அத நம்ம சரியா வாழ்றோமா அப்படின்னு பார்த்தா, 100க்கு 99 பேர் சரியா வாழ்றதில்ல. ஏன்னா, இந்த வாழ்க்கை என்பது வந்து ஒரு கலை. அந்த கலை வந்து எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம வாழ்க்கைய வந்து சந்தோஷமா வாழ முடியும். அப்படி தெரியல அப்படின்னா, அது என்ன மாரி பிரச்சனை தெரியுமா? மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி. மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை வந்து எப்போ எந்த பக்கம் பாயும்னு தெரியாது இல்லையா? அது ஒரு அபாயகரமான ஒரு விளையாட்டு மாரி. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைஞ்சிடும். அப்படி நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கையில இல்ல அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடந்த பாடல்கள் மூலமா நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம்? இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாஸ்திர ரீதியா பார்க்கிறோம். அப்ப இது நம்ம கையில இல்ல. அப்ப இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்ப ஒரு ராட்டனத்துல ஒரு குழந்தை சுற்றிக் கொண்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒரு ராட்டனத்துல குழந்தை ஏறி உட்கார்ந்துக்குது. அந்த ராட்டனத்த சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல குழந்தை சுத்தி வருது.
ஆனா அந்த குழந்தை என்னத்த நினைச்சுக்குதுன்னா, நான் தான் இந்த ராட்டினத்துல சுத்திக்கிட்டு இருக்கேங்கிற மாரி அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த ராட்டினத்துல அந்த குழந்தையா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ராட்டினத்தை சுற்றுபவன் வேறு ஒருத்தன். அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த குழந்தை நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது யாருடைய அஞ்ஞானம்? அந்த குழந்தையினுடைய அஞ்ஞானம் தானே. அந்த ராட்டினத்த சுற்றுபவன் நிறுத்திவிட்டா, அந்த ராட்டினம் நின்றுவிடும். அந்த நேரத்துல குழந்தை வந்து, "என்னடா நான் சுத்த மாட்டேங்கிறேனே" அப்படின்னு முழிச்சுக்கிட்டு பார்க்கும் இல்லையா? வேடிக்கை பார்க்கும் இல்லையா? அப்ப அந்த சுற்றுபவன் அத நிறுத்திட்டான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா சுத்தும்போது அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? நான் தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது மாரி தான் இங்க நாமளும் இருக்கிறோம். நாமளும் என்ன பண்றோம்? இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த உடலோடு வந்து, இங்க வாழுகின்ற வாழ்க்கை நம்முடையது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை, அவ்யக்தம் அப்படின்னு பல வகைகள்ல சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இது ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அப்ப இது ஒரு விளையாட்டு அப்படின்னு நமக்கு புரிஞ்சா, இப்ப இந்த விளையாட்ட நம்ம எப்படி விளையாடுறோம்? புத்திசாலித்தனமா விளையாடலாமா? இல்ல அப்படியே அது விளையாட்டு போற போக்குல விளையாடலாமா? அப்படிங்கிறத நாம பகுத்தறியறதுக்கு தான் மனித அறிவுக்குள்ள அந்த 6ஆம் அறிவு விழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு தான் இந்த விஷயம் நமக்கு பயன்படுது. இப்ப பர்த்ருஹரியனுடைய இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ வேண்டும்? அது நல்லவனுடைய நிலைப்பாடு என்ன? கெட்டவனுடைய நிலைப்பாடு என்ன? நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க? கெட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? இவர்களை எப்படி நம்ம கையாளுவது? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா, நம்முடைய வாழ்க்கையில சரியானபடி நம்ம பயணம் பண்ணுவதற்கு லகுவா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப நாம இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம உடல் வந்து பிறந்து, வளர்ந்து, திருப்பி இல்லாம போகுது. அப்ப இது நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல. இந்த உடம்பு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஏன்னா நோயும் வருது. பல நோய்களுக்கு உட்படுது. அந்த நோயையும் நம்மளால தடுக்க முடியறதில்ல. அப்புறம் இந்த உடலினுடைய இயக்கத்த கூட நம்ம அறிந்து கொள்ள முடியறதில்ல. இப்ப இந்த உடலினுடைய இயக்கம் ஏதாவது நம்மளால அறிந்து கொள்ள முடியுதா? இருதயம் எப்படி துடிக்குது? நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி ரத்தமா மாறுது? எப்படி எலும்பா மாறுது? எப்படி மஜ்ஜையா மாறுது? அப்படிங்கிற ஏதேனும் ஒரு விஷயம் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நம்மால அறிந்து கொள்ள முடியுதா? அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா அறிய முடியறதில்ல. ஏன்னா அந்த உடலுக்கு உண்டான இயக்கம் அந்த உடலிடத்திலே இருந்தாலும், அந்த இயக்கத்துக்கு ஆதாரமான ஏதோ ஒன்று இருக்கும். அது இல்லாம இந்த உடல் இயங்காது இல்லையா? அப்ப அந்த ஆதார பொருள் எது அப்படிங்கிறத அறிவதற்கு தானே நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அது எந்த ஒரு ஜீவராசிகளும் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? மனித பிறவி தான் இத அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த விஷயங்கள ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த உடல் எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அது அதனுடைய போக்குல அது இயங்கிட்டு இருக்கு. ஆனா நாம நெனச்சுக்கிட்டு இருக்கோம், நான் தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை. அது மாதிரி தான் எண்ணங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. இங்க எண்ணங்கள் எல்லாம் நாம எதிர்பார்க்கிற எண்ணங்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. நம்ம இடத்திலிருந்து வருகின்ற எண்ணங்கள் எல்லாம் தானாகவே வருது. அது வந்து நம்ம சாஸ்திரத்துல ஏற்கனவே பார்த்தோம். இத எப்படி சொல்றோம்னா, பிரபஞ்ச மனம் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்ட் காஸ்மிக் மைண்ட். அப்ப இங்க அது எப்படி நம்மகிட்ட வந்து வெளிப்படுது? எந்த எண்ணங்கள் நம்ம இடத்துல ஆதிக்கம் செலுத்துது? அப்ப எந்த எண்ணத்தில நான் வந்து அதிகமா ஈடுபடுறேன்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த விழிப்புணர்வுல இருந்தா தான் ஆராய முடியுமே தவிர, அந்த விழிப்புணர்வோ, விவேகமோ இல்ல அப்படின்னா, நம்ம மனம் போன போக்குல எண்ணம் எப்படி நம்மள வழிநடத்துதோ அப்படியெல்லாம் நம்ம போயிடுவோம். இப்ப நடைமுறையிலேயே பார்க்கலாம். நம்ம வந்து தூங்கணும்னு நெனைக்கிறோம். எத்தன பேரால உடனே போய் தூங்கிட முடியும்? படுக்கையில போய் படுத்த உடனே நெறைய பேரால தூங்கிட முடியுதா? தூங்கணும்னு ஒரு எண்ணம் வருது. போய் படுக்கையில படுக்கிறோம். படுத்த உடனே எத்தன பேரால தூங்க முடியுது? முடியாது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பதான் எத எதையோ சிந்திச்சுக்கிட்டு, உருண்டுகிட்டு, பெரண்டுகிட்டு கிடப்பாங்க. அப்ப ஏன் இந்த விருப்பம் இல்லாம எதை எதையோ நம்ம சிந்திக்கிறோம்? அப்படின்னு நம்ம நமக்குள்ள ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது. நடைமுறையில பார்த்தீங்கன்னா, இப்ப சிறைச்சாலையில தவறு செய்துவிட்டு வாழ்கின்றவர்கள் எல்லாம் கூட நீங்க போய் பாருங்களேன். அதுல எத்தன பேருக்கு வந்து நாம் செய்தது சரி அல்லது தவறு என்று நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு ஒவ்வொரு மாரி இருக்கும். பெரும்பாலும் வந்து தவறு செய்கிறவனுக்கு வந்து நன்றாகவே தெரிஞ்சு தான் அந்த தவற செய்றான். அவர்களுக்கு தெரியும். தான் செய்வது தவறு என்பது நன்றாகவே தெரியும். தெரிந்தபோதும் அதை ஏன் செய்றான் அப்படின்னா, அவனுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அங்க உருவாகுறதுனால செய்றான். இப்போ அந்த மாரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து அவனுக்கு ஒரு கோபமா மாறும்போது, அவன் அந்த கோபத்தினால தன்னிலை இழந்துடுறான் இல்லையா? தன்னிலை இழக்கும்போது தான் தவறு செய்றான். அந்த கோபம் வரும்போது அவன் மதி கெட்டுப் போகுது. நம்ம என்ன செய்றோங்கிறதே தெரியாம அந்த கோபத்துல ஒரு தவற பெருசா செய்ய போய் தான், அது கொலை குற்றமாக மாறி சிறை தண்டனைக்கு போறான். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கோபத்தினால நம்ம வந்து அந்த அளவுக்கு போறோமோ இல்லையோ, ஆனா மதுவினாலயும், மற்ற போதைப் பொருட்களினாலயும் நம்ம அந்த மாரி போயிடுறோம். போதை வஸ்துக்கள எடுக்கிறவங்கள எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் செய்றது தவறுன்னே அவனுக்கு தெரியாம செய்றான்.
ஏன்னா, அவனுக்கு அந்த இடத்துல மூளை மழுங்கி போகுது. அந்த புத்தி செயல்பட மறுத்து விடுகிறது. அப்ப அதனால அவன் என்ன பண்றான்? அந்த போதை வஸ்துக்கு அடிமையானதுனால, அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்ல. தான் என்ன செய்றேங்கிறதே அவன் தெரியாம செய்றான். அது தவறுன்னே தெரியாம தான் அவன் செய்றான். ஆனா, செய்த பிறகு அவனுக்கு அந்த போதை தெரிஞ்ச பிறகு தான், நான் இவ்வளவு பெரிய தவறு செய்துட்டனா அப்படின்னு அவன் சிந்திச்சு பார்ப்பான். ஆனாலும் சட்டம் இருக்கு இல்லையா? விடாது இல்லையா? தவறு செய்தவங்கள எப்படி விடும்? அது தண்டிக்கத்தானே செய்யும். அப்ப இங்க நம்ம இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பகுத்தறிவைக் கொண்டு ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்முடைய நல்லதுக்கும், தீயதுக்கும் நம்முடைய மனம் காரணமா இருக்கு. அந்த மனதில் இருக்கின்ற புத்தி சக்தி சரியாக வெளிப்படையாவிட்டால், அதன் வாயிலாக நாம் பல தவறுகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அது விவேகத்தினால நம்ம விழித்துக் கொண்டா நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழலாம். விவேகம் இல்லாம நம்ம இருந்தோம்னா, நம்முடைய புத்தி மழுங்கி போகறதுக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம உண்டாக்கிட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கை திசை மாறி போகலாம். இதுதான் நம்ம நடைமுறையில பார்க்க முடிகிறது. அப்ப இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் இங்க மனித பிறவியினுடைய மகத்துவம் புரிந்து வாழ வேண்டும் என்று மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த இயக்கம், நம்ம இயக்குகின்ற இந்த எண்ணங்கள் செயல்படாம போகிற அளவுக்கு, புத்தி மழுங்கி போற அளவுக்கு நம்மிடத்துல இருக்கின்ற தவறான பழக்கவழக்கங்கள் ஒரு காரணமாக இருப்பது போல, நம்மிடத்தில இருக்கின்ற ஆசைகளும் காரணமாக இருக்கிறது என்று மகான்கள் சொல்றாங்க. மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எண்ணம் நம்ம இடத்துல உதயமாகுது அப்படின்னா, அந்த எண்ணங்களை ஏன் நம்ம நடைமுறைப்படுத்துறோம்னா, ஆசை தான் காரணம். அதுவே கொஞ்சம் விழித்துக்கொண்ட விவேகி என்ன பண்றான்? இந்த எண்ணங்கள் எதற்காக எனக்கு எழுந்தது? இந்த எண்ணத்தினுடைய தாக்கம் என்ன? இதன் வாயிலாக நான் அடையப் போவது என்ன? அப்படின்னு அவனுக்குள்ள கொஞ்சம் விசாரம் செய்து பார்த்தான்னா, அதை அவன் நடைமுறைப்படுத்தலாமா? வேண்டாமா? என்ற அப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுத்தான்னா, அவன் பெரும்பாலான விஷய சுகங்களிலிருந்து விடுபட்டு விடலாம். அப்போ அவன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சும ரகசியங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப இது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நாம என்ன நெனச்சுக்கிறோம், இப்போ நம்ம வீடுல குடியிருக்கிறோம். அது வாடகை வீடா கூட தான் இருக்குது. நெறைய பேர் வீட்ல குடியிருக்கிறோம். வாடகை குடுத்து தான் குடியிருக்கிறோம். ஆனாலும் நம்ம வாடகை குடுத்தாலும் நாம என்ன நெனச்சுக்கிறோம், இது நம்ம வீடுங்கிறது தான உரிமை கொண்டாடுறோம். அந்த வீட்ல வாடகை குடுக்கிறது தான் நம்ம வேல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது நம்முடைய வீடு அப்படிங்கிற உரிமை நம்ம இடத்துல இருக்கிறதுனால தான் நாம அந்த வீட்ட நம்ம வீடு அப்படின்னு மனப்பான்மையில இயங்கிட்டு இருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள பொழங்கிட்டு இருக்கிறோம். அது மாரி தான் நம்முடைய உடம்பும். நம்ம உடம்பும் ஒரு வாடகை வீடு தான். ஏன்னா நாம இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கிறது தற்காலிகமா வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். அந்த தற்காலிகமான வாழ்க்கைங்கிறது நம்முடைய எண்ணத்தினுடைய அடிப்படையில இருக்கு. நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம், அந்த பதிவுகள் எங்கிருந்து வந்திருக்கு, அதை எப்படி நாம இயக்குகிறோம், அந்த இயக்க விசை எங்கிருந்து வெளிப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நாம எப்பொழுது ஆராய்ந்து பார்க்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்ம இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் புரிந்து கொண்டு, அந்த எண்ணங்களில எந்தெந்த எண்ணங்களை நம்ம நடைமுறைப்படுத்தலாம், எந்தெந்த எண்ணங்களை நாம் நடைமுறைப்படுத்தாமல் வாழலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம தீர்மானிக்க முடியும். இதுக்கெல்லாம் நெறைய உதாரணங்கள நம்ம சொல்லிட்டு இருப்பேன். ஒரு காளை மாடு ஒருத்தன் வச்சிருக்கிறான் அப்படின்னா, அந்த காளை மாடு தேவைப்படும்போது அவன் வண்டியில பூட்டி, அதை அடித்து விரட்டி அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு போகிறான். பயணம் முடிஞ்ச பிறகு திருப்பி அத கொண்டு கட்டி போட்டுர்றான். ஆனா, அவன் அந்த மாரி ஓட்டும்போதும், அந்த மாட்ட அடிச்சு விரட்டும்போதும், அந்த மாட்டுக்கு வலிக்காம இருக்காது. ஏன்னா, அவன் அவன் அந்த மாட்ட அவனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா தான் அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு போயி, திரும்பி வீட்டுக்கு வர வேண்டும். இந்த மாரி அவன் காளை மாடை வச்சு அந்த வாகனத்தை இயக்கிட்டு இருக்கிறான். மாட்டு வண்டிய. ஆனா, அந்த மாட்டுக்கு தெரியுமா? இவன் என்ன விலை குடுத்து வாங்கியிருக்கிறான். அதனால அவன் இஷ்டப்படி நான் நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படின்லாம் ஏதாவது சிந்திச்சு அது செயல்படுமா? இல்ல இவன் சொல்றபடி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன பிரிஞ்சுட்டு, நான் வெளிய தனியா போய் என்னால சுயமா வாழ முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை அதுக்குள்ள உண்டாகுமான்னா, உண்டாகாது. ஏன்? அதுதான் அஞ்ஞானம். அந்த காளை மாட்டுக்கு அறியாமை தான் காரணம். அது தன்னுடைய எதார்த்தத்தை, தன்னுடைய உண்மை தன்மையை என்னன்னு உணராதனால, அது ஒருத்தருக்கு அடிமையாவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாள முடிச்சுக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி அதுக்கு தன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான்னும் தெரியாது. எதற்காக என்னை இந்த வண்டியில பூட்டி ஓட்டுறான்னு தெரியாது. அல்லது இவனை விட்டு பிரிந்து சென்று நான் வாழ முடியுமாங்கிறது அதுக்கு தெரியாது. அதற்கு சிந்திக்கும் திறனே கிடையாது. அதுதான் மிருகம். அப்ப மிருகம் இப்படித்தான் வாழும். ஏன்னா அதுக்கு மற்றவர்கள் எப்படி இயக்குகிறார்களோ அப்படியே இயங்கும். அதுதான் மிருகத்தினுடைய குணம். அப்ப மனிதனும் அதே அளவு மனதை வச்சிருந்தான் அப்படின்னா, அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப மனிதனை இயக்குகின்ற அந்த எண்ணங்கள் எதன் அடிப்படையில் இயங்குது? அது எப்படி இயங்குது? யார் இயக்குகிறார்கள்? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா தான், அந்த இயக்கம் சரியா? தவறா? அந்த இயக்கத்தினால் எனக்கு நல்லது வருமா? கெட்டது வருமா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ள நாம விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொண்டா, நம்ம சரியாக வாழலாம் இல்லையா? அதுக்கு தானே மனித பிறவி.
ஏன்னா மிருகத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அது கொடுக்கவும் முடியாது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கே. ஆனா நம்ம அத பயன்படுத்துவது இல்ல. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நாம மனம் போன போக்குல வாழ்றதுக்கு தான் விரும்புறோம். அதுதான் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இது மாதிரி சில அடிப்படை விஷயங்களை அறிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும் தான் நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியும் என்று தான் எங்க மகான்கள் சொல்ல வர்றதா நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இன்றைக்கு நாம பர்த்ருஹரியினுடைய 64வது பாடலிலிருந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஏன் நான் இத இன்ட்ரோடக்ஷனா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நெறைய பேர் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கிறதே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. என்னமோ போட்டு அழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் என்னமோ சொல்றாரு, இவர் என்னமோ தமிழாக்கம் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தேவையா? அவனுக்கு 1008 வேலை இருக்கு. இத தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிற மனப்பான்மை நெறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா அந்த மனப்பான்மையினால தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கை சரியா வாழ முடியாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியலங்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப அதனால இந்த 64வது பாடல்ல இருந்து அவர் என்ன சொல்றாருங்கிறத ஒரு 10 பாடல் பார்ப்போம். அப்ப இந்த மாரி பாடல்கள பார்த்து இங்க நாம நன்மை, தீமைகளை பகுத்தறிந்து வாழும்போது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு நமக்கு புரியும். அப்பதான் அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். இல்லன்னா இலக்கு தெரிஞ்சாலும், பயணிக்கின்ற பாதை சரியில்லன்னாலும் பயணத்துல நம்ம வெற்றி பெற முடியாது இல்லையா? இப்ப இலக்கு எனக்கு தெரியுது. இப்ப இங்கிருந்து நானு டெல்லி போகணும் அப்படின்னு இலக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த டெல்லி போறதுக்கான பாதைகள் பல வகையில இருக்கு. அதே மாதிரி பயணத்துக்கான வாகனமும் பல வகையில இருக்கு. நம்ம எதுல போக போறோம்? சைக்கிள்ல போறோமா டெல்லிக்கு? இல்ல நடந்தே போக போறோமா? பஸ்ல போக போறோமா? ட்ரெயின்ல போக போறோமா? இதெல்லாம் நம்ம தீர்மானிக்கணும்ல. அப்ப இலக்கு தெரிஞ்சாலும் பாதை தெரியணும். பாதை தெரிஞ்சாலும் பயணம் பண்ணுவதற்கான வாகனம் தெரியணும். அப்ப இது மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர, இலக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் அடைஞ்சிருவேன்னா எப்படி அடைய முடியும்? அந்த டெல்லிக்கு நம்ம நடந்தே போய் அடைஞ்சிட முடியுமா? நடைபாதையில நடக்கின்ற நிலையில என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பஸ்காரன் அடிச்சிடலாம். அல்லது நாமளே நடக்க முடியாம சோர்வாகி நின்னுடலாம். உடல் தளர்ச்சியாகி போலாம். இது மாரி எவ்வளவோ பின்னாடி சிரமங்கள் வரலாம். அப்ப இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம எதையும் தீர்மானிக்க முடியாது. அப்ப இங்க எந்த இடத்துல நாம புத்திசாலித்தனமா இருக்கிறோம்? எப்படி நாம அந்த இலக்க லகுவா அடையலாம்? அப்படிங்கிறதெல்லாம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட புத்தியை கொண்டு நாம் கையாள வேண்டும். அதத்தான் நம்ம கடந்த பாடத்துல சொன்னேன். அதாவது இங்க விதி, மதி அப்படிங்கிற 2 விஷயத்த பேசினேன் ஒரு டைம். 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன். அப்ப அந்த விதி, மதிங்கிற விஷயத்துல எந்த இடத்துல விதி வேண்டியிருக்கு, எந்த இடத்துல மதி வேண்டியிருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எல்லாம் விதிவிட்ட வழின்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மதி? மதி அவசியம் இல்ல. இல்ல மதிதான் எல்லா சிறப்பு, எனக்கு விதியே இல்லன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் நம்மை மீறி நடக்குது. அப்ப இங்க நம்ம மீறி நடக்கிற விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சில விஷயங்கள அந்த விதிய எப்படி மதியால வெல்லணும்? அப்படிங்கிறத நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போகறதுக்கு தான் இங்க நமக்கு அந்த விழித்துக் கொண்ட விவேகம் தேவைன்னு சொல்றோம். புத்தின்னு மட்டும் இருந்துட்டா போதாது. அந்த புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம பேசுறோம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வு, தன்னுணர்வு விழித்துக் கொண்டா அது அந்த பேருணர்வா மாறும். அதுதான் மகான்கள்லாம் சொல்றாங்க. பகவான் ரமண மகரிஷி சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அங்க நான் அப்படிங்கிற ஒரு நிலை எப்ப நமக்கு உதிக்கலையோ, அப்ப நாம் அதுவாக இருக்கிறோம். அப்ப அதுதான் நம்முடைய எதார்த்தம், நம்முடைய சொரூபம், நம்முடைய இயல்பு. அப்ப நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்ப எனக்கு தெரியும்? அந்த நானுங்கிற ஈகோ போகும்போது தான் தெரியும். அந்த நானுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் நம்ம அதுவாக மாறவே முடியாது. அப்ப நெறைய பேர்கிட்ட அந்த ஈகோ இருக்கு. அந்த ஈகோ தான் அவங்கள அந்த இறைத்தன்மைக்குள்ள கொண்டு போக விட மாட்டேங்குது. அதுதான் தடை. அப்ப இந்த நான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கான பாடங்கள் தான் இது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த 64வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, "ப்ரீணாதி யஹ சுசரிதைஹி பிதரம் ச புத்ரோ யத்பர் துரேவ ஹிதம் இச்சதி தத் கலத்ரம் தன் மித்ரம் ஆபதி சுகே ச சமக்ரியம் யத் ஏதத் த்ரயம் ஜகதி புண்ணியக்ரதோ லபந்தே." இது பர்த்ருஹரியினுடைய நீதி சதகத்தின் 64வது பாடல். இது என்ன சொல்லுது அப்படின்னா, உத்தமர்களுக்கு தந்தையை மகிழ்விக்கும் நல்ல மகன், கணவனின் நன்மையை விரும்புகின்ற உண்மையான மனைவி, உயர்வு தாழ்வு என இந்த இரு நிலைகளிலும் சமமாக பழகுகின்ற அருமையான நண்பன்
ஆகிய மூன்றும் அவர்களின் புண்ணிய பலன்களாலேயே கிடைக்கப் பெறுகின்றனங்கிறார். இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் உத்தமனாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு அவனுடைய புண்ணிய பலன் இருக்கு பாத்தீங்களா? அந்த புண்ணிய பலனால 3 விஷயங்கள் கிடைக்குதாமா. என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, தந்தையை மகிழ்விக்கின்ற நல்ல மகன், கணவனின் நன்மையை விரும்புகின்ற உண்மையான மனைவி, உயர்வு தாழ்வு என இந்த இரு நிலைகளிலும் சமமாக பழகுகின்ற அருமையான நண்பன் ஆகிய இந்த மூன்றும் அவர்களின் புண்ணிய பலன்களினாலேயே கிடைக்கின்றன என்று சொல்கிறார். அப்ப இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மகான்கள் சொல்ல வரும்போது நம்ம பார்க்கிறோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நல்ல மகன் கிடைப்பதில்லை, நல்ல மனைவி கிடைப்பதில்லை, நல்ல நண்பர்கள் கிடைப்பதில்லை. அப்ப அதுக்கு ஒரு இலக்கணமாவே அவர் இங்க சொல்றாரு பாருங்க. ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா அவன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு ஓமானம் கொடுக்கிறார் பாருங்க. உயர்வு தாழ்வு என்ற இரு நிலைகளிலும் சமமாக பழகுகின்ற அருமையான நண்பன் அப்படிங்கிறார். அப்ப ஒரு உண்மையான நண்பன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நம்ம நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும்போது நம்மள ஒரே மாதிரி பழகுவான். நம்ம கிட்ட இருந்த வசதி எல்லாம் போய் வறுமை வந்துட்டாலும் நம்ம கிட்ட ஒரே மாதிரி பழகுவான். நம்மளை விட்டு விலக மாட்டான். நமக்கு வசதி போயிடுச்சு, கஷ்டம் வந்துருச்சுனாலும் அவன் நம்மளை நண்பனாவே பார்த்து நமக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட அன்பா தான் பழகிட்டு இருப்பானே தவிர நம்ம விட்டு விலக மாட்டான். ஆனா தீய நண்பர்கள் அப்படி இல்லை இல்லையா? நம்ம கிட்ட காரியமாகும் போது காலை பிடிச்சு நம்ம கிட்ட பழகுவாங்க, நம்மளை பயன்படுத்திக்குவாங்க. ஆனா அவர்கள் நண்பர்கள் என்ற போர்வையில் இருப்பாங்க. ஆனா நாளவட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவர்கள் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு விலகிடுவார்கள். அப்ப இங்க நல்லவர்கள் கெட்டவர்கள்ங்கிறது எப்ப நமக்கு தெரியுது? அனுபவத்துல தெரியுது. ஆனா அனுபவம் இல்லாம நம்ம இடத்துல நல்லவர்கள் வருவார்களா அப்படின்னா, அது புண்ணிய பலன் இருக்கணுங்கிறாரு. ஏன்னா எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. நல்ல நண்பர்களும், நல்ல மனைவியும், நல்ல மகனும் யாருக்கு புண்ணிய பலன் இருக்கிறதோ அவர்களுக்கே கிடைக்கும் என்று இந்த 64வது பாடல்ல சொல்றாரு. அப்ப நாம யோசிக்கலாம். அப்ப புண்ணிய பலன்னா எப்படிங்க? எதுங்க புண்ணியம்? அப்படின்னா, இங்க புண்ணியம், பாவம் அப்படிங்கிற விஷயம் எதன் அடிப்படையில் இருக்கு? நம்முடைய மனதின் அடிப்படையில தான் இருக்கு. நம் மனசு தான் எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்தறியுது. அப்படி பிரித்து அறியும்போது, இப்ப நான் எனக்கு எதெல்லாம் நன்மை தரும் என்று நினைக்கிறேனோ, அதுதானே மற்றவர்களுக்கும் நன்மை தரும். எனக்கு எதெல்லாம் துன்பம் தரும் என்று நினைக்கிறேனோ, அதுதானே மற்றவர்களுக்கும் துன்பம் தரும். ஆக எனக்கு துன்பம் வருகின்ற செயல்களை நான் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலே போதும். அதுதான் புண்ணியம். எனக்கு எது நன்மை தருகின்றதோ அதுவை நான் மற்றவர்களுக்கு செய்தாலே போதும். அதுதான் புண்ணியம். புண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு நன்மை பயப்பதை நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எனக்கு தீமை பயப்பதை நான் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். இதுதான் விஷயம். இது எத்தனை பேரால நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னா, பெரும்பாலானவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, தொழில் நிமித்தமா ஒருத்தன் என்னென்ன கலப்படம் பண்றான். சாப்பாட்டுல கலப்படம் பண்றான், சமையல் பொருட்கள்ல கலப்படம் பண்றான். ஏன்? அவனுக்கு வருமானம் வேணும், பணம் வேணும். அதையால எவனோ எப்படியோ போகட்டுமே அப்படின்ட்டு சாப்பிடுற பொருள் எல்லாம் இன்னைக்கு கலப்படம் வச்சுட்டான். நல்ல பொருட்கள், நல்ல உணவுப் பொருட்கள் கூட இன்னைக்கு தரமான பொருட்கள் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு காசு வந்தா போதும், யாரோ எப்படியோ போகட்டுமே, உடம்பு கெட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனா கூட என்ன அப்படிங்கிற அளவுக்கு மனப்பான்மை. அதாவது அவ்வளவு கெட்ட எண்ணங்கள், மனிதர்களிடத்தில் அவ்வளவு கெட்ட எண்ணங்கள். அப்ப இது என்ன காரணம்? தான் வாழ்ந்தா போதும், மற்றவன் எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற ஒரு சுயநலம். இதுதான் பாவமாக மாறுது. அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு எப்படி நல்ல மனைவி கிடைப்பான், நல்ல மகன் கிடைப்பான், நல்ல நண்பன் கிடைப்பான்? கிடைக்க மாட்டாங்க. அப்ப அதுதான் இங்க இவர் சொல்றாரு. உனக்கு எல்லாமே நன்மையாக அமையணும் என்று நீ நினைத்தாயானால் நீ நல்லவனாக இருக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய பொருளாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது 65. நம் ரத்வே நோன் மைந்தகா பரகுண கதனைகி ஸ்வான் குணான் கியா பயந்தகா ஸ்வார்த்தான் சம்பாதயந்தோ விதத பிருது தராரம் பயத்னாகா பரார்த்தே சாந்தியை வாக்ஷேப ருசாட்சர முகர முகாந்துர் ஜனான் தூசயந்தகா சந்தகா சாஸ்தர்ய சர்ச்சா ஜகதி பகுமதாக கஸ்ய நாப்பியர் சனியாக. இந்த பாடல் 65 என்ன சொல்லுதுன்னா, உத்தமர்கள் தங்களுடைய பணிவினாலே தன்னை உயர்த்திக் கொள்கின்றார்கள். எல்லோரிடமும் தன்னுடைய நற்குணங்களை கொண்டு நல்லவர்களின் நலனுக்காகவே வாழுகின்றார்கள். மற்றவர்களின் நலனுக்காக பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் தொடக்கி வைத்து அவர்களின் நலனில் அக்கறை கொள்ளுகின்றார்கள். கொடிய சொற்களினால் பிறரை தூற்றும் தீயோரை கூட
பொறுமையினால் வெல்லுகின்றார்கள். இத்தகைய வியக்கத்தக்க நல்ல நடத்தைகள் கொண்ட மேன்மக்களை, நல்லவர்களை எல்லோரும் வணங்குகின்றார்கள் என்று சொல்றார். இந்த 65வது பாடல் அந்த உத்தமர்களை, நல்லவர்களை, மேன்மக்களை பற்றி பேசுறார். அப்படி பேசும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த பாடல். அவர்கள் என்ன பண்றாங்களாமா, உத்தமர்கள், நல்லவர்கள் எல்லாம் தன்னிடத்தில் இருக்கின்ற பணிவு, அந்த பணிவுனால அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள். அந்த பணிவு தான் அவர்களை உயர்த்துது. அப்படி உயரும் போது மட்டும் என்னன்னா, எல்லோருடைய நல்ல குணங்களை பார்க்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களிடத்துல கெட்டதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, நல்ல குணங்களையும் பார்க்கிறாங்க. அப்படி பார்த்து அந்த நல்ல குணங்களில் இருக்கின்றவர்களை இன்னும் நல்லவர்களாக மாற்றுவதற்கான அவர்களுடைய நலனுக்காகவே வாழுகின்றார்கள் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி வாழுகின்ற போது, மற்றவர்களுடைய நலனுக்காக வாழுகின்ற இத்தகைய மேன்மக்கள், நல்லோர்கள் அதற்காக பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் தொடக்கி வைத்து அவர்களின் நலனில் அக்கறை கொள்ளுகின்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் மேலும் என்ன பண்றாங்க இந்த நல்லவர்கள், அதாவது மகான்கள், உத்தமர்கள், அவர்களை கொடிய சொற்களினால் பிறர் தூற்றும் போது கூட அப்படிப்பட்ட தீயவர்களை கூட பொறுமையினால் வென்று விடுகிறார்கள். அவர்கள் எப்போ தன்னை ஒருத்தன் தூற்றுறான் அப்படின்னா, அவன் தூட்டிட்டு போறான், அதுக்காக இவங்க எதிர்த்து அவங்க கிட்ட சண்டைக்கு போறதோ பிரச்சனை பண்றதோ கிடையாது. பொறுமையா இருக்கிறாங்க. அந்த பொறுமையினால்தான் அவர்கள் மேன்மக்கள். சராசரி மனிதன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் என்னை எதிர்த்து பேசிட்டான்னா இவன் அவனை எதிர்த்து பேசுவான். அப்ப 2 பேருக்கு சண்டை பெருசாகி அது கை கலப்புல முடிஞ்சிடும். இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்குது. ஆனா மேன்மக்கள் என்ன பண்றாங்க, ஒருத்தன் தன்னை பற்றி இழிவாக தவறாக பேசுறான்னாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாம இவர்களுடைய பொறுமையினால அவர்களை வென்று விடுகிறார்கள் என்று பார்க்க முடியுது. அப்ப இது மாதிரி போகும்போது அது கோழைத்தனமாக நம்ம பார்க்க முடியாது. நிறைய பேர் அவன் எப்படி திட்டுறான், நீங்க என்ன கம்முனே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கம்முனே இருக்கிறத நீங்க கோழையா, இயலாதவனா அப்படின்னு திட்டுற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நம்மள சீண்டி விடுறதுக்காக செய்யறது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி தீயவர்கள் நம்மை திட்டினாலும் கூட அதுக்கு அவர்கள் தான் அந்த மாதிரி மனப்பான்மையில் இருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கு சமமா நாம ஏன் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இயல்பு மாறாம தன்னுடைய பொறுமை குணத்தை நடைமுறைப்படுத்துவதனாலே இவர்கள் நல்லவர்களாக, உத்தமர்களாக, மேன்மக்களாக மதிக்கப்படுகிறார்கள், வணங்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலதான் அவர்கள் மேன்மக்கள். அவன் கெட்ட விஷயத்துல ஈடுபடுறான்ட்டு இவனும் கெட்ட விஷயத்துல ஈடுபட்டா அப்புறம் என்ன ஆகும், சேத்துல தூக்கி கல் அடிச்சோம்னா அந்த கல்லு என்ன பண்ணும், அதே சேத்து தண்ணி நம்ம மேல தெரிச்சிடும். அப்ப நாம சேத்துல தூக்கி கல்ல போடுறதுனால யாருக்கு நஷ்டம், சேத்துக்கா நஷ்டம். அந்த சேத்துல விழுந்த கல்லு என்ன பண்ணுது, நம்ம மேலேயே அந்த சேத்தை தெரிச்சு நம்ம அசுத்தப்படுத்திடுது. அப்ப நாம அந்த மாதிரி வேலையை செய்யாம ஒதுங்கி போறது நமக்கு நல்லதுங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதைதான் மகான்கள் என்ன சொல்றாங்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. துஷ்டர்களை பார்த்தா நம்ம விலகி போகணும். அவர்களிடக்கு நம்ம சரிசமமா நின்று நம்முடைய வீரத்தை காட்டக்கூடாது. அந்த இடத்துல வீரம் இங்க மெய்ப்பிக்கப்பட போறதில்ல. அவன் கெட்டவன் எந்த அளவுக்கு வேணா இறங்கி வருவான். ஆனா நல்லவர்கள் நம்ம அப்படி இறங்கி போக முடியாது. ஆகவே நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்க, துஷ்டனை கண்டா ஒதுங்கி போறதுதான் அவர்களுக்கு நல்லது என்றதுனாலதான் அந்த மேன்மக்களை, நல்லவர்களை எல்லோரும் வணங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பொறுமையினால் தீயவர்களை வென்று விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலதான் அவங்க மக்கள் மனதில் நிற்கிறாங்க. கெட்டவன் அப்படி மக்கள் மனதில் நிற்க முடியாது இல்லையா. அவன் கெட்ட செயல்னால அழிஞ்சு போயிடுறான், அவன் அதுக்கான சிறை வாழ்க்கையை அனுபவிக்கிறான். கோபம் தான் அவனை கெட்ட வழியில கொண்டு போய் அவனுடைய வாழ்க்கையை முடிச்சு கட்டிடுது. ஆனா நல்லவர்கள் அப்படி எடுத்த உடனே அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. தீயவர்களே நம்ம தாக்கினாலும் கூட அந்த பொறுமையினால பொறுத்து போவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அந்த பொறுமையினால தான் வெல்றாங்க. அதனாலதான் பொறுத்தவர் பூமி ஆழ்வார்லாம் கூட பழமொழி இருக்கு. அந்த பொறுமை கடலிலும் பெரிது அப்படிங்கிறதெல்லாம் கூட பழமொழி இருக்கு. எதுக்காக அந்த மாதிரி பழமொழிகள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பொறுமை இருக்கிறவங்க என்றைக்கும் தாழ்ந்து போக மாட்டாங்க, மிக உயரிய நிலைக்கு மல்லமா வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த பாடல் அதுதான் முன்னிறுத்துது. மேலும் அந்த உத்தமர்களை பற்றிய உயர்வான நற்பண்புகளை, நற்குணங்களை எல்லாம் சொல்லுது. அவர்கள் எப்படி மற்றவர்களுக்காக உழைப்பார்கள், பெரிய பெரிய முயற்சிகளை தொடங்கி வைப்பார்கள், நல்லவர்கள் மீது அக்கறை கொள்வார்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த 65வது பாடல்ல பார்க்க முடியுது. அடுத்தது 66. பவந்தி நம்ராஸ் தரவகா பலோத்கமைர் நவாம் புபிர் தூரா வலம்பினோ கனாகா அனுத்ததாக சத்புருஷாக சம்ருத்திபிகி ஸ்வபாவ ஏச பரோபகாரினாம். இது 66வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த உத்தமர்கள், அந்த மேன்மக்களுடைய தன்மையை இன்னும் சிறப்பாக ஒரு ஓமானத்தோட சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, பழுத்த பழங்களை கொண்ட மரங்கள்,
அந்த பழங்களை மற்றவர்கள் பறித்து பயனடைய வேண்டும் என்ற காரணத்தினாலே அதனுடைய கிளைகள் எல்லாம் தன்னை தாழ்த்தி குனிந்து கொண்டு வரும் என்று சொல்கிறார். அதாவது ஒரு மரத்துல மாங்கனிகள் இருக்கு, அல்லது ஏதோ ஒரு பழம் தரக்கூடிய ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, அந்த பழங்களை தரக்கூடிய அந்த மரமானது என்ன பண்ணும்னா, அந்த பழத்தினுடைய தன்மை பழுக்க ஆரம்பிச்ச உடனே அது அந்த பழத்தினுடைய வெயிட்டின் காரணமாகவும், அது பழுத்து போய் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதன் காரணமாகவும் அந்த கிளைகள் எல்லாம் தானாவே கீழே சடிஞ்சு வந்து குனிஞ்சு நிற்கும். தன்னை தாழ்த்தி கொண்டு குனிந்து கீழே வந்துடும். ஏன் அப்படின்னா, அதை மற்றவர்கள் பறித்து பயனடைய வேண்டும் என்று அந்த மரம் நினைக்குது. அதனால அந்த மரம் என்ன பண்ணுது, தன்னை தாழ்த்தி கொள்கிறது, தன்னை குனிய வைத்துக் கொள்கிறது என்று இங்க சொல்றாரு. அது மாதிரி நல்ல நீரை கொண்ட மேக கூட்டங்கள் மழையாக பொழிவதற்கு மிகவும் தாழ்வாக வரும் என்று சொல்கிறார். அதாவது மேகக்கூட்டங்கள் வந்து நல்ல நீரை வைத்திருக்கிறது. ஆனா அந்த மேகக்கூட்டங்கள் மழை பெய்யணும்னா என்ன பண்ணும், அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் கீழே தாழ்வா வரும். கீழே தாழ்வா வந்தா தான் நம்ம பூமிக்கு மழை பொழியும். அப்ப நல்ல நீரை பொழிவதற்கான மேகக்கூட்டங்கள் தன்னை தாழ்மையான பகுதிக்கு கொண்டு வந்து மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நிலையிலே மழையை பொழியுகிறது. அது போல இதெல்லாம் ஓமானமா சொல்றாரு. ஒரு மரம் எப்படி பழங்களை வந்து மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அது வந்து தன்னை தாழ்த்தி குனித்துக் கொள்கிறதோ, மேகக்கூட்டங்கள் அந்த நல்ல நீரை எப்படி தாழ்வான பகுதிக்கு வந்து மழையாக பொழிகின்றதோ, அதுபோல நல்லவர்கள், மேன்மக்கள், உத்தமர்கள் எவ்வளவு செல்வம் வந்தாலும் பணிவு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இதுவே பிறருக்கு உதவுகின்ற உத்தமர்களின் உண்மையான இயல்பு என்பதாக இந்த 66வது பாடல்ல பார்க்க முடியும். அப்ப இந்த 66வது பாடல் மூலமா உத்தமர்களுடைய இயல்பு யதார்த்தத்தை சொல்றாரு. இப்படித்தான் இருப்பாங்க உத்தமர்கள்னா, அவர்கள் தன்னிடத்துல எவ்வளவு செல்வம் வந்தாலும் அந்த அகங்காரம் வராது. அவங்க கிட்ட அந்த பணிவும் மற்றவர்களுக்காக பணிந்து போவதும் அவர்களுடைய இயல்பு. அது அகங்காரம் கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களுக்கு உதவுவதற்காக பணிந்து போவார்கள். அதுதான் அவர்களுடைய இயல்பு. அதுதான் உத்தமர்கள் உதவுகின்றவர்களுடைய உண்மையான இயல்பு என்பதாக இந்த 66வது மந்திரத்துல பார்க்கிறோம். அடுத்தது 67. ஸ்ரோத்ரம் ஸ்ருதேனைவ ந குண்டலேன தானேன பாணிர்ன தூ கனகனேன விபாதி காயகா கருண பராணாம் பரோபகாரேன தூ சந்தனேன. இந்த பாடல் 67 என்ன சொல்லுது அப்படின்னா, காதுகளுக்கான உண்மையான அணிகலன் வேத வேதாந்த விஷயங்களை கேட்டல். அதாவது ஸ்ருதே நைவ ந குண்டலேன அப்படின்னா, ஸ்ருதின்னா வேதம், வேதத்தை இங்கு காதுகளால் கேட்பது, அதுதான் இங்க காதுக்கு உண்மையான அணிகலன். மற்றபடி காதணிகள் அல்ல. காதிலே நாம போடுகின்ற காது அணிகள் தான் இங்கு காதுக்கான அணிகலன் கிடையாது. உண்மையான காதுக்கான அணிகலன்கள் அந்த ஸ்ருதி வேத வேதாந்த விஷயங்களை கேட்டல், அதுதான் காதுக்கான அணிகலன் என்கிறார். காதுகளுக்கான உண்மையான அணிகலன் வேத வேதாந்த விஷயங்களை கேட்டலே காதுக்கான அணிகலன். ஆனால் காதணிகள் அன்று அப்படிங்கிறாரு. கைகளின் அணிகலன் கொடையே தவிர கைகளுக்கு போடுகின்ற வளையல்கள் அன்று அப்படிங்கிறாரு. அதாவது கைகளுக்கான உண்மையான அணிகலன் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு செய்கின்ற தர்மம் தான், கொடை செயல்கள் தான், மற்றவர்களுக்கு உதவுகின்ற உதவி தான். அந்த கைகள் நம்ம கிட்ட இருந்தாலே அந்த கை வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், உபகாரமா இருக்கணும், கொடைத்தன்மையில் இருக்கணும். அதுதான் கைகளுக்கான உண்மையான அணிகலனே தவிர நம்ம கையில போட்டுக்கிற வளையல் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுபோல மிக்க கருணை உடையவர்கள் உடலுக்கு அணிகலன் பிறருக்கு உதவுதலே தவிர சந்தனம் அன்று என்று சொல்கிறார். விபாதி காயகா கருண பராணாம் பரோபகாரர்ன தூ சந்தனேனங்கிறார். அதாவது மிக்க கருணை உடையவர்கள் உடலுக்கு அணிகலன் பிறருக்கு உதவுதல் தானே தவிர சந்தனம் அல்ல. அப்ப தன்னுடைய உடல்ல வந்து ஒருத்த மணக்க மணக்க சந்தனம் பூசுகிறது, ஸ்மெல்ல வச்சுக்கிறது வந்து இங்க அணிகலனா சொல்ல முடியாது. அந்த உடல் எடுத்ததனுடைய உண்மையான அணிகலன் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு கருணை கொண்டு உதவுவதுதான் அவன் அந்த உடல் எடுத்ததற்கான உண்மையான அந்த உடலுக்கு போட வேண்டிய அணிகலன் என்பதாக இங்க சொல்றார். அப்ப இது வந்து அவருடைய பாடல்ல இந்த மாதிரி ஓமானங்களை பார்க்க முடியுது. அதாவது எந்தெந்த ஓமானத்தை எடுத்து எங்க பொருத்துறாரு அப்படிங்கிறது தான் இங்க பர்த்ருஹரியினுடைய பாடல்லையே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதாவது அந்த ஓமானத்துலதான் அவர் அதை அழகா ஒப்பிட்டு காட்டுறாரு. அப்ப இந்த பாடல் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், காதுக்கான அணிகலன் வந்து ஸ்ருதி வேதம் தான். அதை தவிர நாம வந்து காதணி அல்ல காதுக்கான அணிகலன். அதே மாதிரி கைகளுக்கான அணிகலன் வந்து தர்மம் தான், மற்றவர்களுக்கு உதவுவது தான். அது தவிர கையில போடுற வளையலோ பிரேஸ்லெட்டோ அதுக்கு அணிகலன் கிடையாது. அதே மாதிரி
உடலுக்கான அணிகலன், இந்த உடலுக்கு மேல பூசுகின்ற சந்தனம் கிடையாது. சென்ட், ஜவ்வு அதெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இந்த உடலுக்கான அணிகலன் கிடையாது. உண்மையான உடலுக்கான அணிகலன் என்றால், மற்றவர்களுக்கு கருணை கொண்டு உதவுவதுதான் அப்படிங்கிற மாரி இந்த பாடல்ல 67வது பாடல்ல சுட்டிக்காட்டுறார். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மகான்கள் வந்து ஒரு மனிதனுடைய மகத்தான விஷயங்களை இப்படியெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது 68. பாபானி வாரயதியோ ஜயதே ஹிதாய குஹ்யம் நிகுஹதி குணான் பிரகடீகரோதி ஆபத்கதம் ச ந ஜஹாதி ததாதி காலே சன்மித்ர லக்ஷணமிதம் பிரவதந்தி சந்தஹ. இந்த பாடல் 68 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நல்ல நண்பன் ஒருவனை பாவச் செயல்களில் ஈடுபட விடமாட்டான். நல்ல செயல்களை மட்டுமே செய்ய உதவுவான். மற்றவர்களின் அந்தரங்கத்தை காப்பான். அந்த நண்பனின் நற்பண்புகளை எடுத்துரைப்பான். துன்பம் வரும்போது கூட கைவிட மாட்டான். சரியான நேரத்திற்கு உதவுவான். இதுபோல இருப்பவன் தான் உண்மையான ஒரு நல்ல நண்பனின் இலக்கணம் என்று இந்த 68வது பாடல்ல ஒரு நல்ல நண்பனை பத்தி சொல்றார். சன்மித்ர லக்ஷணமிதம் பிரவதந்தி சந்தகா. மித்ரன்னா நண்பன். அப்ப ஒரு நண்பனுடைய லட்சணம், ஒரு உண்மையான நல்ல நண்பனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, அந்த நண்பன் வந்து தன்னுடைய உண்மையான நண்பர்களுக்கு வந்து எப்பொழுதுமே பாவ செயல்கள்ல போவதற்கு ஒத்துழைக்க மாட்டான். அந்த செயலை செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுக்கத்தான் பார்ப்பான். அப்புறம் நல்ல செயல்களை செய்வதற்கு ஊக்குவிப்பான். நீ இந்த மாதிரி செயலை செய்யி, இதனால சமுதாயத்துக்கு நல்லது, உனக்கும் நல்லது அப்படின்ட்டு நல்ல செயல்களை செய்வதற்கான உதவிகளை செய்வான். அப்புறம் நண்பர்களுடைய அந்தரங்கமான விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள மாட்டான். அப்புறம் அந்த நண்பர்களை பற்றி பெருமையாக மற்றவர்களிடத்துல எடுத்துரைப்பான். நல்ல நண்பன் வந்து, இந்த நண்பன் எனக்கு இப்படிப்பட்ட நண்பன் கிடைச்சிருக்கிறான், இவன் எனக்கு நண்பனாக கிடைத்தது எவ்வளவு பாக்கியம் அப்படின்ட்டு தன்னுடைய நண்பனின் பெருமைகளை மற்றவர்களிடத்துல எடுத்துரைப்பான். அப்புறம் நண்பனுக்கு ஒரு துன்பம் வரும்போது கூட கைவிட்டு விட மாட்டான். சரியான நேரத்துக்கு நண்பனுக்கு உதவுவான். இது போல இருப்பவன் தான் உண்மையான ஒரு நல்ல நண்பனின் லட்சணம் அப்படிங்கிற மாதிரி இந்த 68வது பாடல்ல பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நண்பர்கள் நம்ம கிட்ட எப்படி இருக்கிறாங்க, நாம ஒருத்தர்கிட்ட நண்பனா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமா தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இது மாதிரி விஷயங்களை படிக்கிறது வந்து எதுக்குன்னா, நம்மளை நம்ம திருத்திக்கிறதுக்கும், நம்மிடத்துல பழகுகின்றவர்கள் நம்மிடத்துல எப்படி பழகுகின்றார்கள் என்பதையும் நம்ம பகுத்தறிவதற்காகத்தான். 2 அனலைஸ் பண்ணா தானே நம்ம சரியா வாழ முடியும். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய தேவையா இருக்கு இல்லையா? அதற்காகத்தான் இங்க இதெல்லாம் சுட்டிக்காட்டப்படுவதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 69. பத்மாகரம் தினகரோ விகசீகரோதி சம்ப்ரப்வோலாசயதி கைரவ சக்கரவாலம் நாப்யர்த்திதோ ஜலதரோபி ஜலம் ததாதி சந்தஹ ஸ்வயம் பரஹிதே விஹிதாபி யோகஹ. இந்த பாடல் 69 என்ன சொல்ல வருதுன்னா, சூரியனை கண்டவுடன் தாமரை மலர்கள் மலர்கின்றன. அதுபோல இரவில் நிலவை கண்டவுடன் அல்லி மலர்கள் மலர்கின்றன. நீர் கொண்ட மேகங்கள் தானாகவே மழையை பொழிகின்றன. அதுபோல நல்லவர்கள் தானாகவே பிறருக்கு உதவ முன்வருகின்றார்கள் என்பதாக இந்த 69வது பாடல்ல பார்க்க முடியுது. அதாவது இந்த பாடலுக்கு வந்து ஓமானத்தை அருமையா எடுத்து சொல்றார். ஒரு நல்லவர்கள் வந்து தானாகவே பிறருக்கு உதவ முன்வருகின்றார்கள் அப்படின்னா, அந்த நல்லவர்கள் உதவி செய்வதற்காக வருகின்ற அந்த விஷயத்தை எப்படி ஓமானமா எடுத்து சொல்றாருன்னா, அந்த சூரியனை பார்த்த உடனே தாமரை எப்படி தானாகவே மலருதோ, அதே மாதிரி இரவு நேரங்கள்ல நிலவை பார்த்த உடனே அல்லி எப்படி தானாகவே மலர்கின்றதோ, அது போலவே நீர் மேகங்களை கொண்ட மேகங்கள் வந்து தானாகவே மழையை பொழிகின்றதோ, அது போல நல்லவர்களும் தானாகவே பிறருக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். இன்னொருத்தர் சொல்லித்தான் செய்யணுங்கிறது கிடையாது. நல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் எங்கேனும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு உதவுவதற்காக தானாகவே முன் வருவார்களே தவிர, இன்னொருத்தர் சொல்லித்தான் அவங்க வந்து அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் நல்லவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு. அதைத்தான் இங்க வந்து இந்த பாடல் 69வது பாடல்ல சுட்டி காட்டுறாரு. அடுத்தது 70. ஏதே சத்புருஷாக பரார்த்த கடகா ஸ்வார்த்தம் பரித்ய ஜன்யயே சாமான் யாஸ்து பரார்த்தம் உத்தியம் அப்ருதகா ஸ்வார்த்தா விரோதேனய ஏ தேமி மானுச ராட்சசாக பரஹிதம் ஸ்வார்த்தாய நிக்னந்தியே ஏத்து க்னந்தி நிரர்த்தகம் பரஹிதம் தேகேன ஜானிமகே. இது வந்து 70வது பாடல். இதுல என்ன சொல்றாருன்னா, பிறருடைய நன்மைக்காக
தன்னுடைய நன்மைகளை துறக்கின்ற நல்லவர்களும் இருக்கின்றார்கள். அதுவே தன்னுடைய நலன் பாதிக்காதவாறு பிறர் நலனுக்கு உதவுகின்ற சாமானியரும் இருக்கின்றார்கள். அதுவே பிறர் நலனை பற்றி சிறிதும் அக்கறை கொள்ளாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே எதையும் செய்கின்ற தீயவர்களும் இருக்கின்றார்கள். ஆக பிறருக்காக வாழாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக வாழ்கின்றவர்களை வீணர்கள் என்று கூறாமல் வேறு என்னவென்று கூறுவது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். ஏது நந்தி நிரார்கதம் பரஹிதம் தேகே ந ஜானி மகேங்கிறார். அதாவது இது எப்படி இங்க உதாரணம் சொல்றாருன்னா, 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிறருடைய நன்மைக்காகவே தன்னுடைய நன்மைகளை எல்லாம் துறந்து விட்டு வாழுகின்ற நல்லவர்கள். தனக்கு நல்லது வருதோ இல்லையோ மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சாரர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, தன்னுடைய நல்லது பாதிக்காத மாதிரி பார்த்துக்குவாங்க. தனக்கு வருகின்ற நல்லது கெட்டு போகக்கூடாது. ஆக எனக்கு வர வேண்டிய நல்லதும் வரணும். அதே சமயம் நானும் பிறருக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை கொண்ட சாமானியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பிறர் நலனை பற்றி சிறிதுமே அக்கறை கொள்ளாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே எதையும் செய்கின்ற தீயவர்களும் இருக்கின்றார்கள் என்கிறார். அப்ப இது மாதிரி 3 விதமான மனிதர்கள்ல தன்னை பற்றி கவலைப்படாமல் பிறருக்காக வாழுகின்றவர்கள், தன்னுடைய நலனையும் பிறர் நலனையும் கருதுகின்ற சாமானியர்கள், பிறரை பற்றி கவலைப்படாமல் தனக்காகவே வாழுகின்ற சுயநலவாதிகள். இவர்கள் மாதிரி 3 கேட்டகரியில் இருக்கிறவங்கள இந்த 3வது வகை மனிதர்கள் எப்படி சொல்றாருன்னா, பிறருக்காக வாழாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக வாழுகின்றவர்களை வீணானவர்கள் என்று கூறாமல் வேறு என்னவென்று நான் கூறுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த 70வது பாடலை முடிக்கிறார். அப்போ இதுல இருந்து அந்த தீயவர்கள் இந்த உலகத்துக்கு பாரமானவர்கள், வீணானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார். அடுத்தது 71. ஷீரேநாத் மகதோ தகாய ஹி குணா தத்தா புரா தேகிலா சீரோ தாபம் அவேசிய தேன பயசா ஸ்வாத்மா குருசானவ் சுதகா கந்தும் பாவகம் உன்மனஸ் ததபவ திருஷ்டவா து மித்ராபதம் யுக்தம் தேன ஜலேன சாமியதி சதாம் மைத்ரி புனசத் வித்ருசி. இந்த பாடல் 71 என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல அருமையான ஓமானம். அதாவது ஷீரேனா பால், அதாவது தண்ணீரில் கலக்கப்பட்ட பால் தனது அனைத்து குணங்களையும் அந்த நீருக்கு அளித்தது பார்ப்பதற்கு அந்த நீரையும் பால் போன்று மாற்றி விடுகிறது. அதாவது ஒரு பால்ல நம்ம தண்ணியை கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பால்ல போய் தண்ணியை ஊத்துன உடனே அந்த பால் என்ன பண்ணுது, தன்னுடைய குணத்தை அந்த தண்ணிக்கு கொடுத்துருது. தண்ணிக்கு கொடுத்த உடனே இப்ப நம்ம பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. அங்க தண்ணியை கலந்த உடனே பார்ப்பதற்கு பால் மாதிரியே இருக்கும். அப்ப பாலினுடைய குணம் தண்ணிக்கு போயிடுது இல்லையா, போகும்போது 2 ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, அதை சொல்றாரு. அந்த பால் தனது அனைத்து குணங்களையும் அந்த நீருக்கு அளித்து பார்ப்பதற்கு அந்த நீரையும் பால் போன்று மாற்றுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதே பால் நெருப்பினால் காய்ச்சப்படும் போது, அதாவது சுட வைக்கும் போது, நெருப்புல காய்ச்சி சூடு பண்ணும் போது அந்த பாலினுடைய துயரத்தை பார்த்து அந்த நீர் என்ன பண்ணுதாமா, தன்னையே ஆவியாக்கி அந்த நெருப்புக்கு அர்ப்பணிக்க துணிகிறது. அப்படி எனக்கு உதவி செய்த அந்த பால் இருக்கு, எனக்காகத்தானே அது தன்னுடைய குணத்தை எனக்கு கொடுத்துச்சு. நானும் ஒரு சாதாரண நீர். அப்படி நீராக இருக்கின்ற எனக்கு போய் அந்த பாலினுடைய குணத்தை கொடுத்து ஒரு பெருந்தன்மை இருந்து அந்த பால் கிட்ட. அதனால அது என்ன நீரை கூட பாலாக மாற்றி விட்டது. அப்படிப்பட்ட பால் கொதிக்க வைக்கும் போது அந்த நீரினால தாங்க முடியல. ஐயோ, எனக்காக உதவி செய்த நண்பன் சூடுபட்டு கொதிக்கிறானே அப்படின்னு அந்த வேதனை தாங்காம அந்த துயரத்துல இந்த நீர் என்னவாகுதாமா, தன்னையே ஆவியாக்கி கொண்டு அந்த நெருப்புக்கு தன்னை அர்ப்பணிக்க துணிந்தது அப்படிங்கிறாரு. தன்னை அர்ப்பணிக்க துணிந்தது. அப்போ இந்த பால் சூடு பண்ணும்போது நீர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக ஆவியாகுது. அப்ப என்ன ஆகும், பால் சுண்ட ஆரம்பிக்கும். நீர் ஆவியாக ஆவியாக அங்க பால் மட்டும்தான் இருக்கும், பால் சுண்டிக்கிட்டே வரப்போகுது இல்லையா. அப்படி சுண்டும் போது நம்ம பால் சில நேரங்களில் பொங்கு இல்லையா, முதல்ல ஆரம்பத்துல பொங்கு தானே செய்யும், அதை சொல்றாரு. அதை கண்டு பொங்குகின்ற பாலை திரும்பவும் நீரூற்றி தணித்த பின்பு மீண்டும் அந்த பால் சாந்தம் அடைந்தது அப்படின்னு ஒரு ஓமானம், அருமையான ஓமானம். என்ன ஓமானம்னா, ஒரு பால்ல போய் தண்ணியை கலக்கும் போது அந்த தண்ணிக்கு பால் தன்னுடைய குணத்தை கொடுத்து பாலாக மாற்றி கொண்டது. அப்ப அங்க பாலும் நீரும் ஒன்றாகி விடுகிறது. இந்த நிலையில பால் காய்ச்சப்படும் போது அந்த பால் கொதிக்கிற அந்த கொதிப்பு தாங்க முடியாம பாலுக்காக தன்னையே அர்ப்பணிக்குது. இந்த நீர் ஆவியாகி அந்த நெருப்புக்கு தன்னை அர்ப்பணிக்க துணிகிறது இந்த நீர்.
அப்படி நீர் அர்ப்பணிக்க துணிவதை பார்த்த பால்னால சும்மா இருக்க முடியல. இந்த பால் பொங்குது. ஆஹா! என்னுடைய நண்பன போட்டு ஆவி பண்ணுதே இந்த நெருப்பு அப்படின்னு சொல்லி கோபத்துல இந்த பால் பொங்குது. அப்படி பொங்குகின்ற பாலை திருப்பவும் நம்ம நீரை ஊத்தும்போது என்ன ஆகுது? அந்த பால் அப்படியே தணியுது. அதனுடைய கோபம் அப்படியே அந்த பொங்குற கோபம் வந்து அப்படியே தணிஞ்சு போகுது. அப்ப அந்த பால் சாந்தம் அடைகிறது. அதுபோல அருமையான உவமானமா எடுத்து சொல்றாரு. இந்த மாரி அதுபோல நல்லவர்களின் நட்பு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காத மாதிரி இவ்வாறு உதவுவார்கள் என்று சொல்லுது. எப்படி நல்லவர்களுடைய நட்பு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காத மாதிரி உதவுவார்கள்னா, இப்படித்தான் அந்த நீரும் பாலும் போல. அந்த நீரும் பாலும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காம உதவி செய்றாங்க. அது மாதிரி நல்லவர்களுடைய நட்பு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காதது மாரி உதவி செய்து கொண்டு வாழ்வார்கள். அப்படிங்கிற ஒரு அருமையான உவமானத்தை இந்த 71வது பாடல்ல பார்க்க முடியுது. இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு சிந்திக்கிறதுக்கே ஒரு சிறப்பான அறிவு இருக்கணும். எல்லாராலயும் இந்த மாரி சிந்திக்க முடியாது இல்லையா? அதனால தான் பர்த்ருஹரி பாடல் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மால் போற்றப்படுகிறது, பாராட்டப்படுகிறது, படிக்கப்படுகிறது. ஏன்னா, இதுல அவ்வளவு ஆழமான உட்பொருள் பொதிந்திருக்கு. இந்த மாரி சிந்திக்கிறதுக்கே ஒரு தனி சிறப்பான அறிவு இருக்கணும். அதுதான் பர்த்ருஹரி கிட்ட பார்க்க முடியுது. அடுத்தது 72வது பாடல். திருஷ்ணாம் சிந்தி பஜ க்ஷமாம் ஜஹிமதம் பாபே ரிதம் மா க்ருதாஹ சத்யம் ப்ருஹணு யாஹி சாது பதவீம் சேவஸ்வ வித்வத் ஜனம் மான்யான் மானய வித்விசோ யனுநய பிரச்சாதய ஸ்வான் குணான் கீர்த்திம் பாலய துக்கிதே குருதயாம் ஏதத் சதாம் லட்சணம் அப்படின்னு இந்த 72வது பாடல் ஒரு உவமானத்தோட சொல்றார். என்னன்னா, உன்னுடைய தாகத்தை தணித்துக்கொள், பொறுமையை கடைப்பிடி, கர்வம் கொள்ளாதே, பாவச் செயலில் விருப்பம் கொள்ளாதே, உண்மை பேசு, சான்றோர்கள் காட்டிய வழியில் நட, கற்றோருக்கு பணிவிடைகள் செய், மதிக்கத்தக்கோரை மதிப்பாயாக, எதிரியையும் மதிப்பாயாக, தற்பெருமை பேசாதே, உனக்கு கிடைத்த புகழை காப்பாற்றிக்கொள், துயரம் அடைகின்றவர்களிடம் கருணை கொள். இவைகள் எல்லாமே நல்லோரின் இலக்கணம் என்று இங்க சொல்றார். ஏதத் சதாம் லட்சணம் அப்படின்னு இங்க சொல்றார். அதாவது ஒரு 7 அட்வைஸ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய தாகத்தை தணித்துக்கொள், பொறுமையை கடைப்பிடி, கர்வம் கொள்ளாதே, பாவச் செயலில் விருப்பம் கொள்ளாதே, உண்மை பேசு, சான்றோர்கள் காட்டிய வழியில் நடந்து கொள், கற்றோருக்கு பணிவிடைகள் செய், மதிக்கத்தக்கோரை மதிப்பாயாக, எதிரியை மதிப்பாயாக, தற்பெருமை பேசாதே, உனக்கு கிடைத்த புகழை காப்பாற்றிக்கொள், துயரம் அடைகின்றவர்களிடம் கருணை கொள் என்பதாக இங்கு நல்லோருடைய இணக்கம். அவர்களோடு நாம் சேர்வதனால நமக்கு வருகின்ற நன்மையும் அவர்களுடைய இலக்கணமும் இங்கு லட்சணமும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த 72வது பாடல்ல. அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 72 பாடல்களோட நிறைவு செய்றோம். அப்புறம் அடுத்த வகுப்பு வந்து வெள்ளிக்கிழமை பார்க்குறோம். அதுல வந்து 73 இருந்து தொடரலாம். இத்துடன் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.